தயிர் சாதம், லெமன் சாதம், பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது. ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாமா? உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், முழு உளுத்தம்பருப்பு, முழு வரமல்லி, இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, மிளகு, ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்று போல் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இடிகளில் சேர்த்து 1, 2மா நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாட்டும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு இது கூட தேவையான அளவு உப்பு, நம்ம இடித்து வச்சுருந்த பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூளுங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சு நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயார். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.